Hello friends, welcome and welcome to lakzkitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரஸ்டிங் வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு டே ரொட்டீன் வீடியோ தான். இத என்னோட பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு டே ரொட்டீன் வீடியோ போடுங்க அப்படினு சொல்லி கேட்டதனால இன்னைக்கு நான் அமாவாசை டே ரொட்டீன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டுருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Good morning friends. எனக்கு சூப்பரா டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் வர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா முந்தின நாள் நைட்டே வாஷ் பண்ணி வச்சிருந்த கேஸ் அக்சஸரீஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் ஊத்தி வச்சிருந்த தயிர் இருக்குலையா அதை நான் செப்பரேட்டா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன். எனக்கு தயிர் நிறைய தேவைப்படும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் கொஞ்சம் உறையூத்தி வைக்கிறதுக்காக பால் காய வச்சிருக்கேன். இன்னொரு சைடு நமக்கு எப்பவுமே டே ஸ்டார்ட் ஆகிறது ஒரு சூப்பரான எனர்ஜெட்டிக்கான டீல தான். ஸோ அது போடுறதுக்காக பால் ஊற்றி வச்சாச்சு. என்னோட பழக்கம் என்ன அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோஸில் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி தான் நான் டீ போடுவேன். அது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, வர கெஸ்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி. நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சைட் பால் காஞ்சிருச்சு. நான் இப்போ டீயை ஃபில்டர் பண்ணிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் இதை எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்குவேன். எப்பவுமே டே ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. இப்போ அடுத்து நான் மோர் அடிக்கலான்னு ஒரு டம்ளர் தயிர் ஊற்றிக்கிறேன். அது கூடவே நைட் ஊற வச்சுருந்தேன் பாதாம் பிசுன்னு, அது பார்க்குறக்கு ஜெல்லி மாதிரி இருக்கும். இதை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நெய்பர் ஒருத்தவங்க எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்மளுக்கு இந்த வேர்வை ரொம்ப ஸ்வெட்டாகி வேர்க்குரு வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஹீட்டை தணிக்கிறதுக்காக இது ரொம்பவே நல்லதுன்னு சொன்னதுனால நான் இன்றைக்கி அதை பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி 1 வீக் கழித்து தண்ணி வந்திருக்கு. ஸோ அதனால் மாவாட்டுறக்குன்னு இந்த 2 பாத்திரத்தில் தனியாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நான் 5 டம்ளர் ரேசன் அரிசி, 5 டம்ளர் இட்லி அரிசி இல்லைனா 5060 அரிசி எடுத்துக்குவேன். அதை இப்போது நல்லா 4-5 தடவை கழிஞ்சிட்டு அதையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு. அடுத்து உளுந்து 2 டம்ளர் எடுத்து அதையும் நல்லா கழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி நான் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட போகிறேன். நான் இப்போ தான் பாக்கெட்டில் இருந்து உளுந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் மீதி இருக்கிறத ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு அதை எடுத்து ஷெல்ஃபில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஊற்றி வச்சுருந்த தயிர் நல்லா தெவஞ்சிருச்சு. அதில் இருக்கிற ஆடைகள் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு 2 வீக்ஸ்க்கு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். 2 வீக்ஸ் கழித்து அதுலேருந்து நான் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்குவேன். வெண்ணெய் எடுக்கிறது எப்படிங்கிற அந்த வீடியோ நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பால் காய்ச்சி வச்சுருந்ததுலேயும் கொஞ்சமாக உரை ஊற்றி வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல தண்ணி ஃபுல்லாக ஸ்பில்லாக இருந்ததுனால அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜை வேலை ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு பூஜை ஜாமான்களை நல்லா புளி வச்சு தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். அதை ரொம்ப பளிச்சுன்னு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கோலப்பொடி எடுத்து அதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருவேன். அடுத்து ஒரு நல்ல துணி வச்சு காட்டன் கிளாத் இல்லைன்னா ஏதோ ஒரு கிளாத் வச்சுட்டு அதை ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துட்டோன்னா பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இப்போ அதுவும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பூஜை ஜாமான்களுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சந்தனத்தை கரைச்சிட்ருக்கேன். இப்போ எல்லா பூஜை ஜாமான்களையும் இந்த மாதிரி சந்தன குங்குமம் வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம விளக்கேற்றி வச்சு அந்த இடத்துல ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். இதை பார்த்தாலே ரொம்ப பாசிட்டிவாக நம்மளுக்கு ஃபீல் பண்ண தோணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் இருக்கிற செடியிலேருந்து பறிச்சுட்டு அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் ஃபுல்லாக டெக்கரேஷனுக்காக தான் வைக்க போகிறேன். இது கொஞ்ச நாளாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே பாசிட்டிவ் ஃபீல் இருக்குது. அடுத்து பூஜை நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எண்ணெய் விட்டு திரி போட்டு ரெடியாக வச்சுருந்து இப்போ நம்ம அதை விளக்கேற்றிடலாம். எப்போவுமே 3, 5, 7 இந்த மாதிரி
கணக்கில் தான் வந்து விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ரெட்டைப்படையில் வந்து விளக்கேற்றக்கூடாது. அதே மாதிரி ஒத்த விளக்கும் ஏற்றி வைக்கக்கூடாது. இப்போ நான் ஒத்த விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்பவே வந்து ஒரு பிடிச்சவரோட அந்த படத்துக்கு தான் விளக்கேற்றுறேன். அது வேறு யாரும் இல்லை, அம்மாவோட அப்பா தான். அவரை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அதனால் டெய்லியும் வந்து விளக்கேற்றி நான் ப்ரே பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா பூஜை வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இட்லி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணினா போதும்னு இட்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து மாவு தீந்துருச்சு. அதனால் கடையில் தான் இன்றைக்கி மாவு வாங்கி இட்லி ஊற்றிக்க போகிறேன். இப்போ எல்லா இதுலேயும் நம்ம இட்லி மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இட்லிக்கு வந்து தேங்காய் சட்னி தான் செய்யலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இதை வந்து இந்த வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கண்டிப்பாக இது வேகிறதுக்கு 7 நிமிஷம் ஆயிரும். அந்த கேப்பில் நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னிக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி. நான் பூண்டு வந்து ஒரு பல் இல்லைனா 2 சேர்ப்பேன். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால அதவும் அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போ சட்னி அரைச்சி அதை தாளித்து கொட்டி ரெடி ஆயிடுச்சு. அந்த கேப்பில் இட்லியும் வெந்தாச்சு. இப்போ அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஊற்றி வச்சுருக்க இட்லி எல்லாம் எடுத்தாச்சு. அமாவாசைங்கிறதுனால காகத்துக்கு இட்லி வச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதை காகத்துக்கு வச்சுட்டு வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ இட்லி ஊற்றுனது கூட கொஞ்சமாக தோசையும் ஊற்றி எடுத்துக்கலான்னு சொல்லி நான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட். அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம லஞ்சுக்கு வேணுங்கிறத ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு துணியில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கணும். அதை என் பொண்ணு தான் செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் பூசணிக்காய் வந்து மோர் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை வீடியோ எடுக்கிறது வந்து என் பையன்தான். ஸோ இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மண்பானையில் அந்த பூசணிக்காய் துண்டுகளை வந்து சேர்த்திக்கிட்டேன். கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹாஃப் குக் ஆகட்டும். இதை வந்து ரொம்பவே குக் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பியும் அரைச்சி விட்டு வேக வைக்கிறப்ப ரொம்பவே குழஞ்சிரும். இப்போ சைட் பை சைடு நம்ம மாவாட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜிலேருந்து நான் ஊற வச்சுருந்த உளுந்தை எடுத்து வந்துருக்கிறேன். இப்போ அதை கிரைண்டரில் சேர்த்துக்கிட்டு அதை ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஆட்டி எடுத்திங்க அப்படின்னா நல்லா உளுந்து வந்து நல்லா பொங்கி உப்பி வரும். ஸோ இப்போது அரைச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய், கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், பச்சை மிளகாய், அது கூட வரமிளகாய் எல்லாத்தையும் ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. அதை வந்து வெந்த காய்களில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக குழம்பு கெட்டிப்படும். அதனால் நல்லா நீர்க்க இருக்கிற மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா திரிஞ்ச மாதிரி ஆயிரும். எப்போவுமே தேங்காய் அரைச்சி விட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம மோர் அடித்து அதையும் இதில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு சைடில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் துண்டுகளையும் அதில் சேர்த்திக்க போகிறோம். இப்போ வெண்டைக்காய் வதக்கிறப்போ சால்ட் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டுறக்கூடாது. அப்போ அது ரொம்பவே கொலன்னு ஆயிரும். நல்லா வந்து எண்ணெயில் வெண்டைக்காயை வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்திக்கலாம். இப்போ அதை மூடி வச்சுட்டு இப்போ குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் மோர் அடிச்சுட்டு ஊற்றியாச்சு. நான் முதலையே சொன்ன மாதிரி இது நல்லா நீர்க்க இருக்கணும். அப்போ தான் ஆற ஆற அது கொஞ்சம் நல்ல டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சியில் வரும் நம்மளுக்கு. நீங்கள் தண்ணி வந்து நிறைய சேர்க்காமல் விட்டுட்டிங்கன்னா துவரம்பருப்பு சேர்த்ததுனால அது ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்கு.
அடுத்து பார்த்திங்கன்னா நான் உளுந்து ஆட்டி எடுத்துட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி பந்தாக எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட்டி எடுக்கணும். அடுத்து அரிசியை போட்டுக்கலான்னு அதையும் களைஞ்சிட்ருக்கேன். 10 டம்ளர் இருக்கிறனால 2 பார்ட்டாக போட்டு நான் ஆட்டி எடுத்துக்க போகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ கழிஞ்சு ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு ரேஷன் அரிசியோட ஸ்மெல் இல்லாமல் இட்லி சூப்பராக இருக்கும். இப்போ காய் வந்து ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ சால்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு விட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலை போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டா அது கூட மறக்காமல் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. எப்போவுமே தாளிக்கிறதுக்கு ஒரு வரமிளகாய் சேர்த்தணும் அப்படின்னா அது ரொம்ப வாசம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அதையும் முடிச்சாச்சு. இப்போ அதை குழம்புல கொட்டிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால நான் பாயாசம் வடை ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற சேமியா அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடலாம். இது வந்து பால் பாயாசத்துக்கு சேமியா வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சேமியாக வறுத்துக்க போகிறோம். வறுத்துட்ருக்காங்க. அமாவாசை இது பாருங்க. இப்போ பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்தது வந்து என் பொண்ணு தான். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கிற பாலில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே சேமியாவை நெய்யில் வறுத்து போடுங்க. அப்போ தான் பால் பாயாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் எந்த மில்க் மேடும் இன்றைக்கி சேர்க்காம தான் செய்கிறேன். மில்க் மேடு சேர்த்தாலும் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் மாவெல்லாம் ஆட்டி எடுத்தாச்சு. மாவை நல்லா புளிக்க வச்சாச்சு. இப்போ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து இட்லி ஊற்றிருக்கேன். அது உங்களுக்கு காட்டணும், ரேஷன் அரிசி இட்லி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த கிளிப்பிங்ஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலால் மாவை கலந்துட்டு ரொம்ப ஃபுல்லாக கலக்காமல் மேலால் கலந்துக்கணும். அதில் இட்லி ஊற்றி அதை வச்சாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக சட்னி என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தான் சட்னி அரைச்சிருக்கேன். தக்காளி, வெங்காயம், வரமிளகா, அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. பச்சையாக அரைச்சதுனால அதை தாளித்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரேஷன் அரிசியில் ஆட்டின மாவில் ஊற்றின இட்லி தான். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா வெள்ளை வெளியேர்னு இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் அது சட்னி வச்சு நான் பசங்களுக்கு அதை கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நான் அதை வந்து இட்லி எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ப்ளஃபியாக இருக்குன்னு. ஸோ ரேஷன் அரிசி தானே அப்படின்னு நம்ம நினச்சி அதை வந்து ஒதுக்கிட வேண்டாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எகைன் பார்த்தீங்கன்னா பேக் டு அமாவாசை ரொட்டீன். நான் குழம்பு காய் இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை சுட்டுக்கலாம் அப்படின்னு நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இது நம்ம இட்லிக்காக அரைச்ச மாவுலேருந்து அதிலேருந்து கொஞ்சமாக உளுந்து மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அதிலேருந்து நான் வடை சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ போட்டுட்ருக்கேன். வடை ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்கள் டபுள் ஃப்ரை பண்ணிங்கன்னா வடை ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும். ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீடியோவில் வந்து டபுள் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியும் பண்ணணும். வீடியோவோட லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லா மெனுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சாதம், வெண்டைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. இது வந்து ரசம், அடுத்து மோர் குழம்பு ரெடி. இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரொம்பவே கிறிஸ்பான வடையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம காகத்துக்கு எடுத்து வச்சுட்டு லன்ச் எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக ஒயிட் ரைஸ், தயிர் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் எள்ளு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை வச்சுருக்கேன். இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கப்புறம் கொஞ்ச நேரம் பசங்க மேலே விளையாடிட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நெய்பர் தான் இந்த குட்டி பையன். அவங்க கூட தான் வந்து பசங்க 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. இப்போ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா என் பொண்ணு துணி காய போட்டுட்ருக்கா. எனக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவள் பண்ணுவாள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மாடியில் இந்த மாதிரி தண்ணி விட்டுட்ருக்குறோம். சம்மருங்கிறனால ரொம்பவே ஹீட்டாக இருக்குது.
ஸோ ஈவினிங்க்கு மேலே அப்படியே அந்த ஹீட்டெல்லாம் வந்து கீழே இறங்கும். ஸோ தூங்குறப்ப வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்காது, ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தண்ணி விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஹீட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் மேலே தண்ணி விட்டு விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஈவினிங் வந்து பசங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ லாக்டவுன் அப்படிங்கிறதுனால வெளியிலையும் எங்கேயும் போக முடியாது. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் விளையாட முடியும். ஸோ இப்போ 6 o'clock ஆக போகுது. ஸோ நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கேற்றிடலாம். இந்த மாதிரி சாமி அறையில் விளக்கேற்றுறதோட கிச்சன்லேயும் ஒரு விளக்கேற்றினா அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ இப்போ வந்து டின்னர் டைம் ஆயிடுச்சு. டின்னருக்கு வந்து நான் சிம்பிளாக ராகி ரொட்டி செஞ்சுக்கலாம் அப்படின்னு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ராகி ரொட்டியில் சுட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ டின்னர் எடுத்துக்க போகிறோம். இதோட இந்த டே ரொட்டீன் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.